ஒரு சோலோ பிஆர் மேட்ச் தான் வந்தோம். எடுத்தோடனே பீக்ல தான் இறங்குவேன். நான் கொஞ்சம் முன்னாடியே இறங்கிட்டேன், அதனால கொஞ்சம் எட்டி தான் இறக்கி விடும். அப்படியே இறங்கினோடனே டக்குன்னு கீழே கொஞ்சம் எட்டி தான் இறக்கி விடும். எலுமியெல்லாம் உள்ளே இறங்கிட்டாங்க. அப்படியே க்ளோவை மாற்றி வச்சுட்டு ஓடிக்கிட்டு இருப்பேன். யுஷி தான் இருக்கும் கையில். ஒரு மேக்டன் கிடச்சோன்னே டக்குன்னு எடுத்துக்கிட்டு போயிட்டு ஒருத்தனை சுடுவான், டேமேஜே இல்லை. அப்புறம் அவன் இங்கிட்டு ஃபைட் எடுத்துகிட்டு இருப்பான். டக்குன்னு அவனுக்கு 23 கொடுத்து ஓசிகள் அடிச்சுட்டேன். அப்படியே போயிட்டு அவன்கிட்ட லூட் அடிச்சுக்கிட்டு அப்படியே உள்ளே போனேன். அந்த குளோவுக்குள்ள ஒரு ரூட் பாக்ஸ் கிடந்துச்சு, அதையும் லூட் அடிச்சுக்கிட்டு அப்படியே வெளில வந்தால் இங்கிட்ட ஒரு ரூட் பாக்ஸ் கிடந்துச்சு, அதில் பேரஃபல் இருக்கும், அதை மாற்றிக்கிட்டு அப்படியே உள்ளே போவேன். உள்ளே போயிட்டு அப்படியே டக்குன்னு மேக்டன் அடுத்து வந்து நடிப்பேன். அவனுக்கு டேமேஜே இல்லை. அவன் டக்குன்னு நம்ம அடிச்சதை பார்த்துட்டு வெளில வருவான். ஒரு 18 கொடுத்துட்டு உள்ளே வந்தேன். உள்ளே வந்து டக்குன்னு வரும். அவனை ஹெட்லேயே வச்சு முடிச்சு விட்டு டக்குன்னு மெடிக்கல் சுற்றுவேன். அப்புறம் வெளில ஒருத்தன் நின்றுட்டு இருந்தான். அவனை பார்த்துட்டு அப்படியே மெடிக்கல் சுற்றிட்டு வெளில போவேன். வெளில போனால் அவன் நிற்கிறத பார்த்துட்டு அடிச்சிட்டு இருப்பேன். அவன் டக்குன்னு க்ளோவல் போட்டேன். அவனை சுட்டு இங்கிட்டு ஒருத்தன் வந்துட்டான். இங்கிட்டுலேருந்து 2 பேர் சேர்ந்து என்னை அடிச்சிட்டாங்க. திருப்பி பீக்லேயே தான் இறங்குவேன். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 3 பேர் அடித்தோம்ல, அவங்ககிட்ட போயிட்டு லூட் அடிச்சுட்டு அப்படியே அங்கே உள்ள ஒரு MP5 கிடக்கும், அதை நம்ம ஒரு A94 போட்டோம்ல, அதையும் எடுத்துக்கிட்டு அப்படியே பொறுமையாக உள்ளே போவேன். A94 அந்த MP5 எடுத்துகிட்டு அப்படியே பொறுமையாக உள்ளே போவேன். உள்ளே ஃபைட் எடுக்கிற சவுண்டு கேட்டோம். நான் உள்ளே போயிட்டு இருப்பேன். போனோடனே அவன்கிட்ட எனிமி ஒருத்தன் நின்றுட்டு இருந்தான். அப்புறம் MP5 எடுத்துகிட்டு க்ளோவுக்குள்ள போனால் அவன்கிட்ட கொஞ்சம் லூட் அடிச்சிட்டு இருந்தான். அவனுக்கு அப்படியே அழுத்தி பிடிச்சிட்டு அப்படியே அவன்கிட்ட லூட் அடிச்சிட்டு இருப்பேன். அவன் அங்கே ஒருத்தன் நின்னா, அவனை நான் பார்க்கவே இல்லை. அப்புறம் AC-80 அப்புறம் MP5 அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே போயிட்டு இங்கே நின்றுட்டு இங்கே இந்த ரூட் பாக்ஸில் லூட் அடிச்சிட்டு இருந்தேன். அவன் ஹூங்க அங்கே போட்டு கிட்ட வந்துட்டான். டக்குன்னு க்ளோவால் போட்டான். அவனை பார்த்தோன்னே அவன் MP5ல டேமேஜ் இருக்கும் பார்த்தா உழுவலை. அப்படியே போயிட்டு உள்ளே நின்னா இங்கே வருவானே கன் எடுத்துக்கிட்டு அங்கே மெடிக்கெட் போகிற சிம்பிள் காமிச்சோன்னே டக்குன்னு அவன்கிட்ட கிட்ட ஏறி MP5ல அழுத்தி அவனை அப்பயே காலி பண்ணிட்டேன். அப்படியே அவன்கிட்ட கில்லை கிளியர் பண்ணிவிட்டு அவனை அப்படியே கொண்டுட்டு லூட் அடிச்சுட்டு அப்படியே உள்ளே போனேன். உள்ளே போயிட்டு இங்கே ரூட் பாக்ஸில் ஒரு புல்லட் இருந்துச்சு, எடுத்துக்கிட்டு அப்படியே கட்டை மேலே ஏறுவேன். அங்கே சுடுற சவுண்டு கேட்கும். சுடுற சவுண்டு கேட்டோன்னே கிட்டே ஏறி ஓடுவேன். அவன் மெடிக்கெட் போடுறது மாதிரி அங்கே காமிச்சிட்டு இருந்துச்சு. டக்குன்னு தம்பி ஒரு அடி அடிப்போன்னு பார்த்தா தப்பிச்சுட்டான். டக்குன்னு கிட்ட வந்துடுவான் ஃபாஸ்ட்டை போட்டு. டக்குன்னு அவன் கில்ல எடுத்துட்டு அவனை அழிச்சிட்டு இருந்தேன். ஏழு இங்கிட்டு ஒருத்தன் வந்துட்டான். டக்குன்னு க்ளோவால் போட்டு போயிட்டு மெடிக்கெட் சுற்றிட்டு இருந்தேன். டக்குன்னு இந்த கட்டை மேலே ஏறி குச்சிட்டு போனால் அங்கே நின்றுட்டு இருந்தான். அவனை பார்த்துட்டு டக்குன்னு அடிப்ப விழுவல. டக்குன்னு உட்காந்துட்டு ஒன்று கூட டக்குன்னு ஒண்டா வச்சு விட்டு அப்படியே அங்கே ஒருத்தன் வந்துட்டு இருந்தான். அவனுக்கும் ஒண்டா அடிப்போம்ட்டு தூக்குனா அவன் 68 டேமேஜில் செத்தே போயிடுவான். சரிடா ரைட்டரான்ட்டு அங்கே ஒருத்தன் நின்றுட்டு இருந்தான். லூட் அடிச்சு பைசான் எடுத்துட்டு அப்படியே அங்கே போயிட்டு இங்கிட்டு ஒரு லூட் பாக்ஸ் கிடந்துச்சு, அதில் போயிட்டு லூட் அடிச்சுட்டு இருப்பேன். அவனை சுடுற சவுண்டு கேட்டான். டக்குன்னு இதை எடுத்து டக்குன்னு அவனுக்கு ஒரு வண்டியை ஒண்டா வச்சு விட்டு அப்படியே அங்கிட்டு போயிட்டு இருக்கையில் இங்கே எனக்கு லூட் அடிச்சுட்டு அப்படியே அங்கே போயிட்டு இருந்தேன். அப்படியே போயிட்டு இங்கே ஒரு டோக்கன் அப்படியே சுற்றி எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கையில் டக்குன்னு போயிட்டு ஹிட்லிஸ்ட்டை போடணும்னு நினச்சிட்டு போய் ஹிட்லிஸ்ட்டை போட போயிட்டு இருந்தேன். போயிட்டு டக்குன்னு ஹிட்லிஸ்ட்டை போட்டால் இனிமே இங்கிட்டு நின்றுட்டு இருந்தான். அந்த எல்சிசி வீடு இருக்கும்ல, இங்கிட்டு டக்குன்னு இங்கே போயிட்டு யூஸ் கொடுத்து இங்கே மெடிக்கல் எடுத்துக்கிட்டு அப்படியே போகையில் கார் எடுத்துக்கிட்டு அப்படியே போகும்ட்டு போய் கார் எடுத்தேன். அவன் அந்த வீட்லேயே தான் நின்றுக்கிட்டே இருந்தான். கார் எடுத்துகிட்டு போகையில் அவன் கிட்ட போயிட்டு இருந்தேன். டக்குன்னு போயிட்டு அவன்கிட்ட கிரெனேட் போடுவோம்னு நினச்சிட்டு கிரெனேடை தூக்கி போட்டான். கிரெனேட்லேருந்து தப்பிச்சிட்டான்.
கிரனேடை புக் பண்ணி போட்டா கிரனேட்லேருந்து தப்பிச்சிட்டான். இதெல்லாம் செட்டாவது ஏறி அடிப்போம்ட்டு ஏறி ஏசி ஐடியை வச்சு 2 அடி அடிச்சா டக்குனு குளோவால் உடஞ்சிரும். டக்குனு நம்ம குளோவர் ஒன்று போட்டோன்னே அந்த இதை போட்டுருவான். அப்படியே வெயிட் பண்ணி இந்த குளோவர் உடஞ்சிரும். இப்போ உடஞ்சோடனே குரோனாவை போட்டு டக்குனு உள்ளே போயிட்டு அவனை அழித்து அப்படியே உன்னை கொண்டுட்டு டக்குனு ஒரு குளோவில் போட்டுவிட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தேன். அப்படியே போயிட்டு இவன்ட்டே லூட் அடிச்சுக்கிட்டு இங்கிட்ட ஒரு ஃபுல் மேக்கிட்டு கிடக்கும். அதை எடுத்துக்கிட்டு அப்படியே போயிட்டு இங்கே காரில் ஏறிட்டு டக்குனு திருப்பி இன்னொரு இட்லி ஸ்டவ் போட போவேன். இன்னொரு இட்லி ஸ்டவ் போடுவோம்ட்டு இந்த ட்ரோனை விட்டேன். ஏதாச்சும் என்னையும் மட்டும் போய் அடிப்போம்னு வெட்டி இட்லி ஸ்டவ் போடுவோம்ட்டு அப்படியே போனேன் பீக்கு வெண்டிங் மிஷினுக்கு. அப்படியே உள்ளே போயிட்டு இது இட்லி ஸ்டவ் போட்டேன். அப்புறம் பார்த்தா யூஏவியில் ஒருத்தன் நிற்பான். டக்குன்னு அப்படியே போயிட்டு கார் எடுத்துக்கிட்டு அவன்கிட்டே போயிட்டு இருக்கையில் அப்படியே கார் எடுப்பேன். டக்குன்னு அப்படியே ரிவர்ஸ் வந்துட்டு போவையில் கிட்ட இடிச்சுக்கிறோம். அப்படியே ரிவர்ஸ் எடுத்து திருப்பி போயிட்டு இருக்கையில் அவன் கிட்ட வந்துட்டான். அப்படியே காரில் போயிட்டு இருக்கையில் அவன் நிற்கிறத பார்த்துட்டு டக்குன்னு இறங்கி குளோவால் போட்டுவிட்டு அவன் வருவான்னு தெரிஞ்சு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அதே மாதிரி வந்தான். டக்குன்னு அவனுக்கு ஒரு உண்டா போச்சு விட்டேன். மக்களே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் மக்களே.